அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதோஷ வழிபாடு. சாதாரணமாகவே பிரதோஷ வழிபாட்டில் சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக நம்ம விரதம் இருந்து அவருடைய வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதில் பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வரக்கூடியது எப்போவாவது ஒரு நாளைக்கு தான் வரும். அந்த மாதிரி பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 30/9/2024 இந்த நாளில் பிரதோஷமும் மாத சிவராத்திரியும் சேர்ந்து வருது. இந்த நாளில் நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்? குறிப்பிட்டு இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது சோமவார பிரதோஷமாக இருக்கிறதால ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. பல வருடங்களுக்கு பிறகு தான் இது போன்ற ஒரு அதிசயம் நடக்கும். சோமவாரம், பிரதோஷம், சிவராத்திரி இது மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளில் நாம் எப்படிப்பட்ட சிவபெருமானுடைய வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நாளில் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுத்து நாள் முழுவதும் விரதம் இருந்து நந்தி பகவானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா போதும், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பானது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் இந்த பிரதோஷ விரத முறையை மேற்கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வரலாம். சரி, நாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நாம் வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு ஜோதிட பலன் பார்க்கும்போது அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சரியான ஒரு ஜோதிடரை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு சரியான பரிகார பலன்கள் சொல்கிறாங்க. இந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் பார்த்த நிறைய பேருக்கு அனுபவ ரீதியாக தங்களுடைய வாழ்க்கையில் நினைத்தது நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதை கேள்விப்படுறோம். அந்த வகையில் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது, நீங்களும் அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க. வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும். இந்த நாளில் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்து வழிபட்டோம் அப்படின்னா அது மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதை நம்ம பார்க்கும்போதே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான இளநீர் அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லது. இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் சிவபெருமானை மகிழ்ச்சிப்படுத்தும். இது தவிர தும்பை பூ மாலை அணிவித்து பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா சகல தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷ தினத்தன்னைக்கு அதிகாலையிலேயே நீராடி நாம திருநீறு அணிந்து சிவநாமம் ஆன நமச்சிவாய ஓதி உபவாசம் இருக்கலாம். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வர உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து நாம் பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும். பிறகு இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறீங்க, இது எந்த நேரத்தில் நம்ம கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். அதாவது பிரதோஷ காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் 3.25 நாழிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு 3.25 நாழிகையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாழிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 நிமிடங்கள். ஒரு மணிக்கு 2.5 நாழிகள். ஆக சராசரியாக மாலை 4 மணியில் இருந்து இரவு 7:30 மணி வரையும் பிரதோஷ காலம் உண்டு. நம்மளுடைய சௌகரியத்திற்காக மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும் நம்ம சொல்லப்படுது. பிரதோஷ விரதம் மேற்கொண்டா திருமணம் கைகூடும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், வறுமை விலகும், நோய்கள் நீங்கும், சகல காரியங்கள்லையும் வெற்றி கிடைக்கும், சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியது பிரதோஷ விரதம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுங்காலத்திற்கு முன் நிறைய சித்தர்களால் வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு
பிறந்த தோஷம், பிறவி தோஷம், பிற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களின் சூட்சமமான வழிபாட்டு முறைக்கு பேர் தாங்க பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். நெடுங்காலங்களுக்கு முன் இது சித்தர்களால் மட்டுமே வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு. அதன் பிறகுதான் சித்தர்களுடைய வழியில் ஆன்மீக நெறியை பின்பற்றி வந்தவர்களும் அதன் பிறகு மிகவும் பிரபலமான சில ஆன்மீக பிரியர்கள் செய்து வந்திருக்காங்க. தற்போது இந்த பிரதோஷத்தினுடைய அருமையும் பெருமையும் அறிந்திருந்தால் அனைத்து மக்களும் பிரதோஷத்திற்காக நாம் வழிபாடு செய்ய முடியும். அந்த வகையில் பிரதோஷ நாளன்னைக்கு சிவனுடைய ஆலயத்தை நோக்கி இப்போ நிறைய பேர் வழிபாடு செய்கிறாங்க. பிரதோஷத்தினுடைய மகிமையை அறிந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பிரதோஷ தினத்தில் சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம். நான் உரைக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உரைக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. அந்த வகையில் சிவபெருமானுடைய வழிபாட்டில் அவருடைய வழிபாட்டை நாம் இந்த நாள் மேற்கொள்ளக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் புதன்கிழமை நாளன்று ஒரு பிரதோஷம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது மிக மிக நல்லதுங்க. யார் ஒருவர் விரதம் இருந்து இந்த நாளில் வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வம் செழித்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செல்வம் மட்டும் இல்லாமல் அறிவு செல்வம், ஆரோக்கியம், குழந்தை செல்வம், திருமண பாக்கியம், குடும்ப ஒற்றுமை அப்படின்னு செல்வம் என்பது 16 வகையான செல்வங்களை குறிக்குது. 16 செல்வங்களை பெற புதன்கிழமைகளில் பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை மாலையே நன்றாக குளிச்சு முடிச்சுட்டு சிவனுடைய ஆலயத்திற்கு சென்றோ அல்லது வீட்டில் இருந்தோ கூட சிவ வழிபாடு செய்யலாம். அதே நேரத்தில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து 108 முறை உச்சரிக்கலாம். பிறகு இரவில் எளிய உணவு எடுத்து உறங்கிடலாம். புதன்கிழமை காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கு செருப்பு போடாமல் நடந்து சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு நான் புதன்கிழமை பிரதோஷ விரதம் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வ தடைகளும் காணாமல் போக வேண்டும் என கோவிலில் அமர்ந்து 108 முறை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கொடிமரத்திற்கு அருகில அல்லது தலவருஷத்துக்கு அருகில அல்லது நந்தி பகவானுக்கு அருகில அமர்ந்து உச்சரிக்கலாம். இது புதன்கிழமைக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா கிழமை பிரதோஷத்திற்கும் வழிபாடு செய்யலாம். புதன் என்பது செல்வத்தை அள்ளித்தரக்கூடியது என்பதால் நாம் புதன்கிழமையை முக்கியமாக பார்க்கிறோம். அதே போல் ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அந்த வகையில் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். சனிக்கிழமை மகா பிரதோஷம். இந்த நாளில் நாம் 4 மணிக்கு சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்தால் தொழில் தடைகள் நீங்கும். சிவனுக்கு அர்ச்சனை இப்படி நம்ம செய்வதால் வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் நம்ம கோவிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களுடைய பார்வை நம் மேல் படும். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பாவங்களும் நீங்கும். அன்று கோவிலில் தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியம் நிறைவேறும். அங்கே இருக்கக்கூடிய காமதேனு பசுவிற்கு 4 மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கறது இன்னமும் நல்லதுங்க. விரதமிருந்து சிவபெருமான் நந்தியை வழிபட சென்றவங்க கோவிலில் யாருடனும் பேசாமல் இருந்து வழிபாடு செய்கிறது நல்லதா. அதே போல் அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் பேசும்போது நம்மை அறியாமலேயே எதிர்மறை எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடும். அதே போல் சிவனுடைய நாமத்தை நாம் உச்சரிக்கிறது மிக மிக நல்லதுங்க. நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை வணங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரையும் எதிர்மறையாக பேச வேண்டாம். அதோடு ஈஸ்வர தியானம் மற்றும் நந்தீஸ்வரர் 108 போற்றி மந்திரங்களை 5 முறை ஜெபித்தா அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. இப்படி பிரதோஷ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைகிறது என்றே சொல்லலாம். இப்படி நீங்களும் பிரதோஷ நாளன்னைக்கு சிவபெருமானை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளன்னைக்கு 108 ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது அனைத்துமே நன்மையான பலன்களை கொடுக்கும்
என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்ன நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் பிரதோஷ வழிபாடு பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு நாளும் வாரத்தில் வரக்கூடிய 7 கிழமைகள்லையுமே இந்த பிரதோஷ வழிபாடு வந்தது அப்படின்னா தவறாமல் நீங்கள் கடைப்பிடிங்க. அதுவே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.